இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தீப திருவிழாவையொட்டி 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுவதற்காக எண்ணெய் கொப்பரை வைக்கும் இடத்தினை அதிகாரிகள் ஆய்வு செய்யும் பிரத்யேக காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ஷினி. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக புயல் காரணமாக கனமழை காரணமாகவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலையிலிருந்து மண் சரிவானது ஏற்பட்டது. இதனால் 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து அந்த மலையில் மேலும் ஒரு சில இடங்களில் மண் சரிவானது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி புவியியல் மற்றும் சுரங்கத்துறை பேராசிரியர்கள் அந்த பகுதிகளில் ஆய்வு செய்து ஆய்வறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பிப்பதற்காக இன்று காலை அவர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி மலை உச்சிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணின் தன்மையையும் அங்கு அந்த பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது என்று விரிவாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இன்று காலை சென்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த கொப்பரையானது 2668 அடி மலை உச்சியில் வைக்கப்படக்கூடிய அந்த மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த கொப்பரை வைக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த நபர்கள் அங்கு ஆய்வுக்காக சென்றவர்கள் அந்த சோதனை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் அந்த மலை ஏறும் பாதை அருகில் இருக்கக்கூடிய மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அந்த மண் சரிவு ஏற்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த மண் சரிவை பார்க்கும் போதே நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த மண் சரிவானது நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் நாம் கீழே இருந்து அந்த மலையை பார்க்கும் போது அங்கு ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் குறைவாகவே காணப்படுவதாக சொல்ல முடியும். தூரத்தில் இருந்து அதை பார்க்கும் போதோ இல்ல அங்கிருந்து அருகாமையில் சென்று பார்க்கும்போது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் மற்றும் அந்த பாறைகள் சரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தற்போது அந்த பாதை, அண்ணாமலையார் பாதை, அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பாதையை நாம் தற்போது பிரத்யேக காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த மண் சரிவில் தொடர்ந்து இவர்கள் அந்த ஆய்வு குழுவினர் அளிக்கக்கூடிய அந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த மகாதீபத்திற்கு 13ஆம் தேதி ஏற்றக்கூடிய அந்த மகாதீபத்திற்கு மலை உச்சிக்கு எத்தனை பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற முழுமையான விவரம் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தற்போது அந்த ஆய்வினை முடித்துக் கொண்டு அவர்கள் கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளானது தற்போது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. தற்போது அவர்கள் ஆய்வுகளை முடித்துக் கொண்டு கீழே மலையிலிருந்து கீழே இறங்கும் பணிகளை தொடங்கி இருக்கின்றனர். ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.